வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த சமயத்துல மார்த்தாண்டர் ரத்னபுரியை வந்து சேர்ந்துடுறார். அவர் கூட ரத்னபுரியோட அமைச்சரும் வர்றார். வந்தவரை வரவேற்று அங்க இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் அமைச்சர். முதல்ல ராஜகுரு. ராஜகுருவை கை காட்டி, இவரை நம்பிதான் நம்ம அரசாட்சியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அதை கேட்டதும் மூக்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலா வச்சு உறிஞ்சிறார் மார்த்தாண்டர். இது அவரோட ஒரு மேனரிசம் இல்ல ஹேபிட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் படைத்தளபதி, பிங்களன், கார்மேகம் இவங்க எல்லாத்தையும் ஒரு லைன்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறார் அமைச்சர். சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அதுக்கு மார்த்தாண்டர், நம்ம எதுக்கு இங்க தங்கணும், நம்ம அரண்மனைக்கே போயிடலாமே அப்படின்னு கேக்குறார். அதுக்கு ராஜகுரு, உங்க ஜாதகப்படி மணிமகுடம் சூடுற வரைக்கும் நீங்க உங்க ஒய்ஃபை மீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே மார்த்தாண்டர், ஏன் சந்திச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு கார்மேகம், உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றார். உடனே யாரோட உயிருக்கு அப்படின்னு கேக்குறார் மார்த்தாண்டர். உங்க உயிருக்கு தான் அப்படின்னு பதில் சொல்றார் பிங்களன். சரி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாளிகைக்குள்ள போறாங்க. இந்த சமயத்துல மார்த்தாண்டர் தங்கி இருக்கிற அந்த மாளிகையில ஒரு ஆள் வேலை பார்க்கறான். அவனோட பேர் நந்தனா. அவனும் கார்மேகத்தோட கையாள் தான். அவன்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டிலையும் கொடுத்து ஏதோ ஒரு மருந்தையும் கொடுத்து, இது மன்னர் சாப்பிடும் போது கலந்து கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். முதல்ல மாட்டே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு பொன்முடிப்பை கொடுத்த உடனே அது ஓகே அப்படின்னு அந்த ஆள் வாங்கி வச்சுக்கிறாரு. வர ஃப்ரைடே மார்த்தாண்டருக்கு மணிமகுடம் சூட்ட போறாங்க பிளான் போட்டிருக்காங்க இல்லைங்களா? சோ அதுக்கு முந்தின நாள் அரச கைதிகள் எல்லாத்தையும் விடுதலை பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விடுதலையாகி வெளியே வர்றாங்க. ஜெயில இருந்து வந்த ஹீரோ நம்ம ஹீரோயின் கொடுத்த கைக்குட்டையை வச்சுட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி கெந்தி கெந்தி ஒரு 2 பல்லு நீட்டின மாதிரி வெளியே வர்றாங்க. இவங்க தான் நம்மளுக்கு அந்த கைக்குட்டையை கொடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து இவரோட சொக்காய பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்லி ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க. திரும்பி பார்த்தா அழகான ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. சோ 2 பேரும் சொன்ன பொய்ய நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த ஜெயில இருந்து கொஞ்சம் வெளியே நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நான் வேற வழியா போறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நகரத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியா கிளம்பிடுறாங்க. சோ தனியா போறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோ போய்கிட்டு இருக்காரு. அப்ப வழியில 2 தடியங்க தண்ணி எடுக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. இவர் உள்ள புகுந்து நல்லா அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. சோ முன்னாடி ஹீரோ போக பின்னாடி ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதே அந்த 2 தடியர்கள் திருப்பி அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. தனியா போற ஹீரோயினை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி, நீங்க தனியா போக வேண்டாம், நானும் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், நான் வேற வழியா போறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையே அவருக்கு திருப்பி படிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு விடாம ஹீரோ, இல்ல இல்ல நான் கண்டிப்பா உங்களோட தான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் அதுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டுல எனக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிக்குங்க. சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா, சரிசமமாக நிழல் போல உங்கள் கூட வர நான் சம்மதமா. இந்த படம் 1958ல எடுத்த படங்க. அப்பவே ஆணுக்கு பெண் நிகரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அங்க வச்சிருக்காரு பாத்தீங்களா கவிஞர் முத்துக்கூத்தன். அங்கதாங்க நம்ம நிக்கிறார் நம்ம கவிஞர். வழியா பாடிக்கிட்டே 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் ரத்னபுரிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ரத்னபுரி தான் கேபிட்டல், ஓகேங்களா, தலைநகரம். அந்த தலைநகரத்துக்கு உள்ள போறதுக்கு வரி கட்டணும். ஆனா வரி கட்டுறதுக்கு பைசா நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது. அதுக்கு ஹீரோயின் தான் பைசா கொடுக்குறாங்க. சோ அவர்கிட்ட இருந்து ஒரு சுருக்கு பைய வாங்கி அந்த பையன் மொத்தமா அந்த காவலாளிகள்ட்டே கொடுத்துடுறாரு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு மிச்சத்தை தா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த காவலாளிகள் பைசாவை எடுத்து பிரிக்க பாக்குறாங்க. பட் திடீர்னு வீராங்கனோட முகத்தை பாக்குறாங்க. வீராங்கனோட முகமும் கிட்டத்தட்ட நம்ம மார்த்தாண்டரோட முகம் அப்படியே இருக்கு. மார்த்தாண்டர் மாறு வேஷத்துல நகர்வலம் வர்றது வந்து ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயம்னு சொல்லி அங்க ஒரு வதந்தி வேற பரவுது. ஒருவேளை நம்ம ராஜாதான் நம்ம சோதிக்கிறதுக்காக இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பைசா எதுவுமே எடுக்காம அந்த பைசாவெல்லாம் திருப்பி சுருக்க பையில போட்டு திருப்பி கொடுத்து விட்டுறாங்க. வீராங்கனோட ஃப்ரெண்ட் சகாயம் ஒரு காவலாளி கிட்ட இருந்து சாப்பாடை திருடிக்கிட்டு வர்றாரு. அவர் பின்னாடியே அந்த காவலாளியும் துரத்திக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல சகாயம் ஆப்போசிட் சைட்ல இருந்து வர ஹீரோ மேல இடிச்சுக்கிறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே அந்த காவலாளி, இது நம்ம மன்னர் இப்ப நீ மன்னரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம திருப்பி ஓடி போயிடுறாரு. இவங்க 3 பேருக்கும் ஒண்ணும் புரியல. அதாவது நம்ம வீராங்கன், மதனா, சகாயத்துக்கு திடீர்னு ஏன் இந்த காவலாளி இப்படி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. சரி அங்க இருந்து மதனா வந்து அவங்களோட வழியா தனியா போயிடுறாங்க. சகாயமும் வீராங்கனும் தனியா போயிடுறாங்க. சோ இந்த ஹீரோயின் அதாவது மதனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஒரு ரெட்டை வாள் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கழகத்தோட தலைவரோட பொண்ணு. சோ அவங்க வந்து அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட வீராங்கனை பத்தி சொல்றாங்க. நம்மளோட கொள்கை அவருக்கு உயிர் மாதிரி.
ரொம்ப நல்லவரு, வல்லவரு அப்படின்னு வீராங்கனை புகழ்ந்து பேசுறாரு. சரி நீ கூட்டிட்டு வந்தியாமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உங்களோட பெர்மிஷன் இல்லாம எப்படி கூட்டிட்டு வருது? அதனால நான் நாளைக்கு நைட் அவர கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. பட் இது பூபதிக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆள் பேர் தெரியாதவங்கள எப்படி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு வந்து எச்சரிக்கிறாரு. அதுக்கு மதனா, நான் அப்படிலாம் முட்டாள் கிடையாது. அவர கூட்டிட்டு வரும்போது நம்ம வழக்கப்படி கண்ண கட்டி தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சகாயமும் வீராங்கனும் தனியா போனாங்க இல்லைங்களா? சோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து வீராங்கனை பார்த்துட்டு, இவர் நம்மளோட மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ உபசாரம் பண்றாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ரூம் குடுத்து, உள்ள அந்த தனி ரூமுக்குள்ள வீராங்கனும், சகாயமும் சாப்பிடுறது. எல்லா பலகாரங்களும் கொண்டு போய் வைக்கிறாங்க. சோ அதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு காவல் வீரன், அதாவது ரத்னபுரியோட வீரன் ஒருத்தன் இருக்கான். அதே மாரி அந்த கழகத்தோட சில ஆட்களும் இருக்காங்க. சோ உள்ள மன்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப வெளிய நம்ம காவல் காக்கணுமேன்னு சொல்லிட்டு யாருமே கேட்காம மூடின கதவுக்கு வெளிய, அதாவது இந்த ரத்னபுரியோட வீரன் காவல் காத்துட்டு இருக்கான். இப்ப இந்த கலகக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மார்த்தாண்டன் நம்ம போட்டு தள்ளுறது தானே பிளான் போட்டோம். இது நல்ல சமயமா போச்சு. நம்ம இங்கேயே அவன அடிச்சு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சோ அந்த கதவ உடைக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த வீரர் வந்து முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நெறைய பேர் இருக்காங்க. அதனால அவரால சமாளிக்க முடியல. கதவ உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த கலகக்காரங்கிட்ட இருந்து வீராங்கன் தப்பிச்சாரா? அதுக்கடுத்து என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.